ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள நேசம் என்பது, அந்த அன்பு என்பது நம்ம நாலாவது விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். ஒரு முஃமினிடத்தில் எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் என் மூலம் அவருக்கு ஏற்பட்ட முசீபத்தை ஞாபகப்படுத்தட்டும். அப்படின்னா நபி அவர்களுடைய மரணத்தை அவர் ஞாபகப்படுத்தட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை விட ஒரு முஃமினுக்கு நினைத்தால் மனமுருகக்கூடிய ஒன்று இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பாசம் என்ற அடிப்படையில், அன்பு என்கின்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய மரணத்தை விட ஒரு முஃமினுக்கு அன்பு என்கின்ற அடிப்படையில் யோசித்து பார்த்தால் வேறொன்றும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நபி அவர்களை அடக்கம் செய்த பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா வஜ்ஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப். எப்படி நபி அவர்களை அடக்குகிற நேரத்தில் நபியோடைய முகத்திலே மண் போடுகின்ற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு மனசு விட்டுச்சான்னு கேட்கணும். அதை என்ன அவங்க அடக்கிறத மறுக்கல, உங்களால மனசு அதை எப்படி அதை செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. அடக்கிற நேரத்தில் மண் போடப்படுகிற நேரத்தில் நபி அவர்களுடைய அந்த கஃனுக்கு மேல என்ன செய்யும், மண் போடப்படும். அது எந்த அளவுக்கு உங்களோட மனது என்ன செய்வது, இடம் விட்டதுன்னு கேட்கிறாங்க. அன்பு என்றது வருகிற நேரத்தில் நம்ம ஒரு தாயை அடக்குகிறோம், நம்மளோட பிள்ளையை அடக்குகிறோம், தந்தையை அடக்கிற நேரத்தில் இந்த உணர்வு வருமா வராதா? என்னதான் இருந்தாலும் சரி, நமக்கு தெரியும் உலக வாழ்க்கை என்றது பிரிவுதான், இது மாதிரி விஷயங்கள் நடந்துதான் ஆகும் என்றாலும் உள்ளம் என்ன செய்யும், ஒரு போராட்டத்தை சந்திக்கும். இந்த போராட்டம் அதிகமாக யாரில் சந்திக்க வேண்டும், நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதனாலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அதனாலதான் அனஸ் சொல்றாங்க, நபி அவர்களை நாம் அடக்கிவிட்டு எழும்புகிறோம், எங்களுக்கு உலகமே மாறி போனது போல என்ன செய்தது இருந்தது என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த மஹப்பத் இருக்கிறது, அவர்கள் வெளிப்படுத்திய முறையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லை மீறல, அடக்க கூடாது என்று சொல்லல, அடக்காம இருக்கல, எல்லோருக்கும் மரணம் உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் அதை அடக்கிவிட்டு உணர்வை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவர்களோடு ஒரு நபித்தோழர் அடிக்கடி உது எடுத்து கொடுப்பார். அதாவது உது எடுக்க தண்ணீர் எடுத்து கொடுப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய கலா ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார். இந்த மாதிரிலாம் செய்து கொண்டிருப்பார். அப்போ ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், உங்களுக்கு தேவையானதை ஒரு ஆட்சியாளர் அடிப்படையில் கேட்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், அஸ்அலு முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, இந்த தோழமையை நான் சொர்க்கத்திலும் கேட்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு இந்த மாதிரி நான் சொர்க்கத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்றாங்க. அவ கைர தாலிக், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வேற ஏதாவது இருந்தா கேளுங்கண்ணா. இல்ல அல்லாஹ்வின் தூதர் இது மட்டும்தான். இது வந்து புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தூதராக மட்டுமல்ல ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு வழங்கப்பட்ட அனுமதி, இது கேளுங்க. அவ கைர தாலிக், இது அல்லாஹ், இதை தவிர எனக்கு வேற எதுவும் இல்ல. ஃபஐன்னி பிகத்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய்யுங்க நான் ரசூலுல்லாஹ், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். அப்படின்னா என்ன, நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை இருக்கும், ஆனா உங்களால நீங்க செய்ய வேண்டியது என்ன, நிறைய சுஜூதுகள் என்ன செய்யுங்க என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். நுஐமான் அடிக்கடி சாராயத்துடைய விஷயத்தில் தண்டிக்கப்படுகிற நேரத்தில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் ஒருவர் சபித்த நேரத்தில் என்ன சொன்னார்கள், மா அலிப்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கின்ற ஒரு மனிதராகவே நான் அவரை அறிந்திருக்கிறேன், ஏச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்ப மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் நபித்துவத்துல அடிக்கடி எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு தினம் வைத்து கொண்டாடக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெட்கப்பட வேண்டும் நாம் இப்படி ஒரு முறையிலே நேசத்தை வெளிப்படுத்துவதை. ஏன் தெரியுமா, சஹாபா அதாவது இதை விட உச்சகட்டத்தில் வெளிப்படுத்தியவர்கள் இது போன்ற வழிமுறையை கடைபிடிக்காத பொழுது நாம் ஒரு வழிமுறையில் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் வெட்கப்படணும். நாம் தகுதியானவர்கள் செய்யவில்லை, தகுதியற்ற நாம் இதுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று வெட்கப்படணுமா இல்லையா? உரியவர்கள் செய்யவில்லை, உரியவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் இதற்கு செய்யலாமா என்று யோசிக்கணும். அவர்களுடைய வழிமுறை தான் சிறந்த வழிமுறை. உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு தோழமை செய்து வைக்கப்பட்ட நபித்தோழர். சஅத் இப்னு ரபி அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் மதீனாவுடைய. இந்த சஅத் இப்னு ரபி அவர்கள் உஹதிலே, அதாவது நிறைய பேர் கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த அதாவது ஜனாசாக்கள் தேடப்பட்டன. ஏன்னா உஹது வந்து கொஞ்சம் சிதறடிக்கப்பட்டுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு அதாவது தாபித்தை அனுப்புகிறார்கள் சஅதை தேடுமாறு. ஏன்னா அவ்வளவு சப்போர்ட் பண்ணிய தோழர்கள் ஒருவர்.
சஅதை தேடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை கண்டால் என்னிடமிருந்து இந்த செய்தியை சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னதாகவும் எப்படி உங்கள் நிலை இருக்கிறது என்று கேட்டதாகவும் செய்தியை சொல்லுங்கள் என்றாங்க. போறார்கள். தேடி போன நேரத்தில் சஅத் இப்னு ரபி அவர் காண்கிறார், வபிஹி சபூன பர்பத்தன், அதாவது வஹுவ ஃபீ ஆகிரி ரமக், அவருடைய உயிர் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை, 70 காயங்கள், 70 காயங்களோடு உயிர் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சஅதை காண்கிறார். இப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இவர் சொல்லுகிறார், ஸைத் இப்னு சாபித் அவர்கள், நபி அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை எப்படி காண்கிறீர்கள் என்று கேட்க சொன்னார்கள் என்றார். 70 காயங்களோடு உயிர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவருக்கு மஹப்பத்தை வெளிப்படுத்த முடிகிறது என்றால் அது எப்படி கலந்திருக்கும் உள்ளத்தில்? அவர் சொல்லுகிறார், வஅலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம், நபி அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நபி அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்னி அஜிது ரிஹல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாசனையை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள், சொர்க்கத்தின் வாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். வகுல்லி கௌமி அல் அன்சார், அன்சார்களுக்கு சொல்லுங்கள், லா உத்ர லக்கும் அய்யுக்லஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீக்கும் ஐனுன் தத்ரிஃப் வஃபாலத் ரூஹுஹு மின் வக்திஹி, அதாவது இமைக்கக்கூடிய ஒரு கணம் நீங்கள் வாழுகின்ற நிலையில் இருந்தாலும் நபி அவர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் லா உத்ரலக்கும், நீங்கள் எந்த காரணமும் இறைவனிடத்தில் சொல்ல முடியாது. நீங்கள் உயிர் வாழுகின்ற ஒரு கணமேனும் அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது கடைசி நிலையாக இருந்தாலும் நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் காரணம் சொல்லி தப்ப முடியாது என்று சொல்லி அந்த நிமிடமே அவரது உயிர் பிரிந்ததா கடைசி அவர் சொன்ன வார்த்தை. எப்படி? லா உத்ரலக்கும் அய்யுக்லஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீக்கும் ஐனுன் தத்ரிஃப், அப்படி என்ற வார்த்தையை சொல்லி அந்த நிமிடம் அவருடைய உயிர் பிரிந்த சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை பார்க்கிறோம். மதீனாவிலே மிகப்பெரிய பணக்காரர், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, எனக்கு இந்த மதீனாவிலே சொல்றார், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து, அன்சார்களிலே நான் தான் மிகப்பெரிய பணக்காரர். அவர் மரணிக்கிறார். சொத்தில்லாம சொத்தை சூறையாடி கொண்டு போகிற நிலைமையில் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் விடப்படுகின்ற நிலைமையில் அவர் மரணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அது எந்த ஒரு குறையாகவும் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்லவில்லை. முறைப்பாடு செய்கிறார், சொத்தை பற்றி முறைப்பாடு செய்கிறார்களே தவிர இந்த மாதிரி நிலை ஆகிட்டே கை செய்தப்படாத நிலைமையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உஹது யுத்தத்திலே நம்ம எல்லாம் கேட்ட வரலாறு, ஒரு பெண்மணி நின்று கேட்கிறாங்களே யார் யார் மரணித்தார்கள் என்று சொல்லி, சகோதரர்கள் மரணித்து விட்டார்கள் ஒவ்வொன்றா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி என்ன வார்த்தை சொன்னார்? குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன, நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அதுக்கு பின்னால் எல்லா சோதனையும் ஒன்றுமே கிடையாது. நீங்க வாழ்றீங்க என்று சொன்னால் அதுக்கு பின்னால் எந்த சோதனையாக இருந்தாலும் ஜலல் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ உள்ளத்தில் நேசம் என்பது எப்படி நபித்தோழர்களிடத்தில் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அய்யூப் ஸக்தியானி அவர்கள், அவரோடு நான் பல உம்ராக்கள் ஹஜ் செய்திருக்கிறேன். மாணவர் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் அவர்கிட்ட நான் எந்த விதமான ஒரு அசைவையும் பேச்சையும் நான் காண மாட்டேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஞாபகம் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அடக்க முடியாமல் அழுவதை நான் என்ன செய்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். கான இமாம் மாலிக் யதகய்யரு லவ்னுஹு மின் திக்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மதீனாவிலே படிப்பித்த மனிதர் இமாம் மாலிக் இப்னு அனஸ், நபி அவர்களுடைய ஞாபகம் வருகிற நேரத்தில் முகம் மாறுவதை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன் மாணவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் வெளிப்பட்ட முறை. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை நாளில் ஒரு தடவை இது என்ன நாள் என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொல்லிவிட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்ட நாள் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அழுதார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நாள் தெரிந்திருந்து, நேரம் தெரிந்திருந்து, எல்லாம் தெரிந்திருந்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது என்ன நாள், அரஃபா நாள், என்ன தினம், இது யௌமுல் ஜும்மா எல்லாம் சொல்லிவிட்டு அந்த யூதர்கள் சொன்னார்களே, உங்களுக்கு தெரிஞ்சது போல எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தஹதுனா தாக்கல் யௌம ஈதா, அந்த நாளை பெருநாளாக நாங்கள் எடுத்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்சிருந்து ஆனா என்ன செய்யல, எடுக்கல. இதுதான் அவர்கள் வெளிப்படுத்திய நேசம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அதாவது அபூ குஹாஃபா அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்கா வெற்றியின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அக்பர்தனா லாதைனா இலைஹி மக்ரூமத்தன் லி அபீ பக்கர், அபூபக்கரை கண்ணியப்படுத்துவதற்காக நீங்க சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், வந்திருப்போம் என்னாங்க, வீட்டுக்கே வந்திருப்போம், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வீட்டுக்கே வந்திருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன பின்னாவுடைய தலையெல்லாம் என்ன செய்தது, கன்னஹு சுகாமா, அதாவது ஒரு மதீனாவுடைய தாவரத்தை சொல்லி அது போல என்ன வெள்ளை 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 அதாவது பழுத்து போயிருந்தேன்னு சொல்றாங்க. சொன்ன பின்னால இஸ்லாத்தை சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை நீட்டி
கையை வச்சு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகின்ற பொழுது ஃபபகா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுத நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், லவ் அன்ன ஹாதிஹில் யத் அம்மிக யா ரசூலுல்லாஹ், இந்த கை உங்களது பெரிய தந்தை அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள். லவ் அன்ன ஹாதிஹில் யத் அம்மிக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கை அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை யோசிக்கிறார் என்று பாருங்க. நபி அவர்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அபூ தாலிபுடைய இஸ்லாம். எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு துடித்துக் கொண்டிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கல. தனது தந்தைக்கு கிடைத்த சந்தோஷத்தை, தனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட இது அபூ தாலிபுடைய கையாக இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது பாசம், இதுதான் மஹப்பத், இதுதான் ஒருவரிடத்தில் வெளிப்பட வேண்டிய முறை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிலால் இப்னு ரபாஹ் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிக்கிற வேளையில் அவருடைய மனைவி ஹஸ்னாஹ் சொல்றாங்க, ஏ கவலையே அப்படி என்று சொல்லி இப்போ கவலையான நேரமே என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், வா தரபா, சந்தோஷமான நேரம், கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஸஹ்பா அப்படி என்று சொன்னார்கள். நாளைய தினம் நான் நேசர்களை சந்திக்க போகிறேன், முகமதையும் ஒரு தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று மரண வேதனையோடு நபி அவர்களை சந்திக்கின்ற சந்தோஷத்தை கலந்தார்களே, இது ஒரு மஹப்பத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி நேரத்தில் கேட்டார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், ஐயோ மின் ஹாதா, என்ன நாளில் இருக்கிறேன், யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை என்று சொன்னார்கள். மரணித்தால் உடனே அடக்கி விடுங்கள், நபி அவர்களை விட்டு நாட்கள் தூரமாகுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நபித்தோழர்களும் அதாவது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்களும் காட்டிய நேசத்துடைய வெளிப்பாடு. இந்த முறையில் தான் அவருடைய நேசங்களும் அன்பும் வெளிப்பட்டது. எனவே நாங்கள் நபி அவர்களை பின்பற்றுவதன் மூலம் மஹப்பத், அது ஒரு மஹப்பத், அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. இரண்டாவது உணர்வு, நபி அவர்கள் எங்களுக்கு அதாவது வழிகாட்டி சென்றார்களே என்றதின் காரணமாக நபி அவர்கள் மீது ஏற்படுகின்ற உணர்வு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்து கடைசியாக சொல்கிறார்கள், வலஅல்லக தமுர்ரு பிமிம்பரி வ கப்ரி என்று சொன்னார்கள். எனது வீடு அல்லது பிமிம்பரி வ பைத்தி, எனது வீடு எனது மிம்பர், இதற்கு பக்கத்தால் நீங்கள் நடந்து சொல்லலாம், வலா தஜிதுனி, என்னை காண மாட்டீர்கள் திருப்பி வார நேரம். ஏன்னா 9வது வருஷம் அனுப்புறாங்க அல்லது 10வது வருஷம் அனுப்புறாங்க, திருப்பி நீங்கள் காணாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் கண்ணீர் விட்டு என்ன செய்தார்கள், அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை இந்த அமைப்பில் நபித்தோழர்கள் எந்த அளவு அந்த உள்ளத்திலே மஹப்பத் வைத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், எப்படியோ வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை ரோம பாரசீகர்களை ஆளுகின்ற இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமும் அவர்களுக்கு வெற்றியாக கிடைத்தது, மறுமை வெற்றியும் அவர்கள் என்ன செய்தார்கள், அதாவது தந்துவிட்டு சென்றார்கள் என்ற ஒரே காரணமாக ஏற்பட்ட மஹப்பத் நிச்சயமாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் வெளிப்பட்டு தான் ஆகும், ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்பட்டு தான் ஆகும். குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவது என்பது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நேசத்துக்குரிய நாளாகவும் மற்றவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு இடமாக மாறக்கூடிய ஒரு தவறான வழிமுறை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை உண்மையான வடிவில் பதிவதற்கும் அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ